இந்திரா ரிலாக்ஸ், கொஞ்சம் கோஆபரேட் பண்ண. ஓகே, இங்க வா. கோஆபரேட் பண்ணா என்ன நடக்குதுங்க? இருடி வர. ஏங்க, நம்ம ஊட்டி எஸ்டேட்ட நாம ஒரு தடவை போய் பார்த்துட்டு வரணுங்க. ரொம்ப நாளெல்லாம் அப்படி பார்க்காம வச்சிருக்க கூடாதுங்க. சரி ஜெயா, நீ சொல்லிட்டு இல்ல, கண்டிப்பா போயிடலாம். அக்கா. என்னடி? அக்கா சீக்கிரம் என் கூட வாயேன். என்ன ராகினி, எதுக்கு இவ்ளோ டென்ஷனா இருக்க? என்னாச்சு? ஐயோ அக்கா, நீ முதல்ல வா, ரொம்ப முக்கியமான விஷயம். ராகினி, என்ன ராகினி, என்னன்னு சொல்லு. மாமா, எல்லாம் உங்கனாலதான். அக்கா நீ உடனே வா. இங்கெல்லாம் என்னால இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது. ஏண்டி, அப்படி என்னதாண்டி பிரச்சனை? இரு வர. போ ஜெயா, போ. ஏதாவது வம்பலுக்குலன்னு வச்சுக்க, இவளுக்கு தூக்கமும் வராது, ஒன்னும் வராது. இப்ப நான் என்ன பண்ண? எல்லாம் நீங்க பண்ண வேலைதான் மாமா. நானா? அக்கா நீ வாங்க முதல்ல. ஏய் வர, இருடி. ஏய் இருடி, இழுக்காத. பேசாம வா. என்னடி உனக்கு பிரச்சனை? என்னாச்சுடி? இங்க பாரு என்ன நடக்குதுன்னு. உனக்கு தாக்கா ஒண்ணுமே புரியல. நான் சொல்றத நீ எங்க கேக்குற? எங்க போய் நிக்குதுன்னு பாத்தியா? பாரு, நல்லா பாரு. தலையா அடிச்சுக்கிட்ட. கேட்டியா எங்கேயாவது? எங்க வந்து நிக்குதுன்னு பாத்தியா? இதுல என்ன இருக்கு? அவளுக்கு அடிபட்டுச்சுன்னு தானே கூட்டிட்டு வந்தான். இப்படியே நம்பிட்டே இருக்கான். எனக்காக நீ என்னென்னமோ கத்துக்கிட்ட பாத்தியா? பெரிய டஃப் டாஸ்க், பெரிய ஸ்கில், அதனால கத்துக்கிட்டாங்க. ஆள பாரு. ஆனாலும் ஒத்துக்கிட்டு தான் ஆக வேண்டியிருக்கு. கட்ட கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. எவ்வளவு நேரம் ஆச்சு? கௌதம், இல்ல கௌதம், உனக்கு இது புதுசு இல்ல, அதான் லேட் ஆகுது. ஆனா இதுக்கெல்லாம் இவ்ளோ டைம் எடுக்காது. என்னமோ இப்போ ஓகே ஓகே தானே? உனக்கு வலி எதுவும் இல்லைல்ல? இல்ல கௌதம், பெருசா எதுவுமே வலிக்கல. மேபி பெயின் கில்லர் டேப்லெட் போட்டோம்ல, அதனால பெயின் கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு நினைக்கிறேன். அம்மா, இத எங்க போடலாம்? எப்படியும் உனக்கு யூஸ் ஆக போறது இல்லைல்ல? அது அப்படியே எங்க வச்சிரு கௌதம். நான் அப்புறமா அக்காவை வந்து தூக்கி போட்டுற சொல்லிடுறேன். இனிமே இது பெருசா யூஸ் ஆகாதுல்ல. ஓகே. என்னக்கா இப்ப நல்ல குளுகுளுன்னு இருக்கா? உன்கிட்ட நான் அப்பவே சொன்னேன் அந்த இந்திரா பேச்ச கேட்காதன்னு. இப்ப பார்த்தல, அப்படியே இதெல்லாம் பார்த்தா எனக்கு பத்திக்கிட்டு எரியுது. என்ன ராகினி இது? கௌதமுக்கு தான் இந்திராவை கண்டா சுத்தமா பிடிக்காதே. இதெல்லாம் எப்படி? அக்கா இது எல்லாமே அவளோட பிளான்கா. அது சரியான பாம்பு. எத்தனை வாட்டி உங்ககிட்ட நான் சொல்லியிருப்பேன். கொஞ்சமாவது காது கொடுத்து கேட்டிருக்கியா? உனக்கு காவ்யா மேல இருக்கிற பாசத்தை யூஸ் பண்ணி அந்த இந்திரா அவளுக்கு ஃபேவரா எல்லாமே பண்ணிட்டு இருக்கா. இப்ப பாத்தியா நம்மளோட கௌதம எப்படி பண்ணி வச்சிருக்கான்னு? இல்லடி, என்னால இத நம்பவே முடியல. கௌதம் ஏன் இப்படி மாறினா? அவன் எங்கக்கா மாறினா? இது எல்லாம் அவளால வந்தது. இவ பண்ண வேலைனால. எப்படி பிளான் போட்டிருக்கான்னு பாத்தியாக்கா? இந்த ஆக்சிடென்ட் கூட இவளோட பிளான் தான் சொல்றியா? ஆக்சிடென்டா? அக்கா அதெல்லாம் விடுக்கா. இப்ப என்ன பண்றான்னு பாத்தியா? சரி, காவியா தான் செக்கப்க்கு போயிருக்கா. ஏன்
சுபாவை கூப்பிட்டு புடவை கட்டி விட சொல்லாமே. ஏன் ஹேமா எல்லாம் இல்லையா? ஹேமா எல்லாம் கேட்டா கண்டிப்பா செய்வாக்கா. ஆனா எப்படி நேக்கா பிளான் பண்ணி கௌதம கட்ட வச்சிருக்கா பார்த்தல. எனக்கு ஒரே குழப்பமா இருக்குடி. கௌதம நினைச்சு ரொம்ப யோசனையாவும் இருக்கு. இங்கதான்க்கா நீ தப்பு பண்ற. நீ யோசனை பண்ண வேண்டியது கௌதம் பத்தி இல்ல, இந்திராவை பத்தி. கோட்டை விட்டுறாதுக்கா. இதுக்கப்புறம் தான் நீ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். புரியுது ராகினி. இதை எப்படி ஹேண்டில் பண்ணணுமோ நான் பண்றேன். அக்காக்கு புரிய வைக்கிறதுக்குள்ள என் தொண்டை தண்ணி வத்தி போச்சு. இதெல்லாம் கால கொடுமை. இப்பதான் அக்காக்கு ஏற ஆரம்பிச்சிருக்கு. இது இறங்காம அப்படியே மெயின்டைன் பண்ணி எப்படியாவது இந்திராவை வெளியே அனுப்பிச்சிடணும். ராகினி, இதுக்கப்புறம் நீ 24 ஹவர்ஸும் திங்க் பண்ணிட்டே இருக்கணும். பாத்துக்கலாம். அத்தை சாம்பார் போதும். மாமா உங்களுக்கு சாம்பார். உள்ளமா. அக்கா எனக்கு ஒரு பிளேட் இந்தா. என்னம்மா காவியா, இப்பதான் சாப்பிட போறியா? இல்ல மாமா, நான் இப்பதான் ஜூஸ் குடிச்சேன். நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். காவியா, உன் தங்கச்சிக்கு சாப்பாடு போட்டு மேல கொடுத்து அனுப்ப வேண்டியது தானே? அதான் அவளால கீழே இறங்க முடியாதே. இதோ அத்தை, நான் அவளுக்கு தான் சாப்பாடு போட்டுட்டு இருக்கேன். நானே போய் அவளுக்கு ஊட்டி விடுறேன். அவளுக்கு கையில வேற அடிபட்டிருக்கு, எடுத்து சாப்பிட முடியாது. டேப்லெட் வேற கொடுக்கணும். காவியா, நீ ஒண்ணு பண்ணு. நீ உட்காந்து சாப்பிடு. நான் சுபாவை கொடுத்துட்டு வர சொல்றேன். இல்லத்த, இருக்கட்டும். ஏன்னா நான் அவ ரொம்ப அடிபட்டு பார்த்ததே இல்ல. நான் போய் பார்த்துட்டு கொடுத்துட்டு வந்துடுறேன். சரி. அக்கா, அந்த பொரியல் கொஞ்சம் வைங்க. தேவையில்லாம கை கால் எல்லாம் அடிபட்டுக்கிட்டு இப்ப பாருங்க, காவியா மேலையும் கீழையும் அலைய வேண்டியதா போச்சு. அவ என்னைக்குக்கா சும்மா இருந்திருக்கா? என்னைக்கும் அவளால இந்த வீட்ல பிரச்சனை தான். நல்லா இல்லாதவங்களை கூட திருத்திடலாம். ஆனா எது நல்லதுன்னே தெரியாம இருக்காங்க பார், அவங்களெல்லாம் திருத்தவே முடியாது. அதானே, நீங்க 2 பேரும் ஒரு இடத்துல இருந்தீங்கன்னா சும்மாவே இருக்க மாட்டீங்களே. இன்னும் கொஞ்சம் முன்னாடியே வந்திருக்கலாம். டேப்லெட் போட வேற லேட் ஆயிடுச்சு. பாவம், பசியோட வேற இருப்பான். போதும் போதும் கௌதம், வயிறு ஃபுல்லாயிடுச்சு. இந்திரா, இன்னும் 2 வாய் கூட சாப்பிடல நீ. அதுக்குள்ள போதுமா? இங்க பாரு, இங்க எடுத்துட்டு வந்த எல்லாத்தையும் நீ ஃபுல்லா சாப்பிட்டாகணும். என்னால முடியாது கௌதம். அப்புறம் நீ சொன்ன மாதிரி நான் 80 கிலோ ஆயிருவேன். உனக்கு பரவாயில்லையா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. உனக்கு கொடுத்திருக்கிறது எல்லாமே பவர்ஃபுல்லான டேப்லெட்ஸ். இப்ப நீ ஃபுல்லா சாப்பிட்டாதான் அதெல்லாம்
இவ்ளோ டேப்லெட்ஸா கொடுத்துருக்காங்க? ஆமா, நீ என்ன 1ஆம் கிளாஸ் பாப்பாவா? இத சாப்பிடுறதுக்கு என்ன? உனக்கு என் மேல இவ்ளோ பாசமா கௌதம்? கூப்பிட்டியா? கூப்பிட்டியா என்ன? இல்ல என்ன கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு, அதான். இந்தா இப்ப மாத்திரை போடலாம். என்ன இந்திரா, இந்திரா என்ன இவ்வளவு ஃபீல் பண்ற? உனக்கு பெயின்லாம் இருக்கா என்ன? இல்ல கௌதம், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எக்ஸாம் வேற வந்துருச்சு. அக்கா ப்ராப்ளம் வீட்ல இருந்ததுனால என்னால எதுவுமே படிக்க முடியல. இப்போ இந்த ஆக்சிடென்ட் வேற ஆயிடுச்சு. எப்படி எக்ஸாம் எழுத போறேன்னு நினைச்சாலே பயமா இருக்கு கௌதம். இதைத்தான் நீ ஃபீல் பண்றியா? அன்னைக்கு அவங்க என்கிட்ட சொன்னாங்க நீ ரொம்ப பிரைட் ஸ்டூடெண்ட்னு. நீ எதுவும் வரி பண்ணிக்காத, இருக்கிற டைம்ல நல்லா ப்ரிப்பேர் பண்ணு. உனக்கு எக்ஸாம் போகணும், அதுக்குள்ள நல்லா ஆகணும், அவ்வளவுதானே? நான் பாத்துக்கிறேன், நீ எதுக்கும் வரி பண்ணாத. அதுக்குள்ள சரியாகுமான்னு எனக்கு டவுட்டா இருக்கு கௌதம். கண்டிப்பா சரியாயிடும், நீ எதுக்கும் வரி பண்ணாத. இங்க பாரு இந்திரா, நீ நல்லா படிக்கிறதுக்கு நான் கேரண்டி. அப்புறம் என்ன, இது டிஸ்கிரிப்டிவ் கூட கிடையாது, பக்கம் பக்கமாலாம் எழுத வேணாம், சும்மா அப்படியே டிக் தானே பண்ண போற. அதெல்லாம் நீ சமாளிச்சிருவ, எனக்கு அந்த கான்ஃபிடென்ட் இருக்கு. நான் உன் கூட இருக்கேன்ல, பாத்துக்கலாம். ஓகே, cheers. ரெண்டு பேரும் இவ்ளோ க்ளோஸா இருக்காங்க. கௌதம் இப்படி பாத்துக்கிறாரே, இவ்ளோ கேர் எடுத்துக்கிறாரே. நாம இங்க தேவையே இல்ல. இவங்களே வேற லெவல்ல போயிட்டு இருக்காங்க. நாம எதுக்கு இவங்கள டிஸ்டர்ப் பண்ணிட்டு? அத்தை இன்னும் கொஞ்சம் ஊத்தவா? போதும். நீ எப்ப சுபா சாப்பிட போற? இத சாப்பிடுறேன் மாமா. என்ன காவியா, உன் தங்கச்சி சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டாளா? அவ வீம்பெல்லாம் இப்ப காமிக்க வேணான்னு நீ அவளுக்கு அட்வைஸ் பண்ண வேண்டியதானே? நீதான் மாசமா இருக்கிற பொண்ணு படியேற வேண்டான்னு வருத்தப்படுற. ஆனா அவ தங்கச்சியை பாத்தியா, சாப்பிடாம அப்படியே திருப்பி அனுப்பியிருக்கா. இல்லத்த, அவ சாப்பிட்டுட்டா. அதான் நான் திரும்பி எடுத்துட்டு வந்துட்டேன். என்ன சாப்பிட்டாளா? அவளுக்கு தான் கையில அடிபட்டு இருக்குல்ல, எப்படி சாப்பிட்டா? வேற யாரு? நம்ம சுபா கொண்டு போய் ஊட்டி விட்டுருப்பா. இல்லத்த, சுபாக்கா இங்க தானே இருக்காங்க. கௌதம் எனக்கு முன்னாடியே சாப்பாடு எடுத்துட்டு போய் அவளுக்கு ஊட்டி விட்டுட்டு இருக்காரு. டேப்லெட் கூட கொடுத்துட்டாரு. அதான் எனக்கு ஒரு வேலையும் இல்ல. சுபாக்கா, எனக்கு அந்த குழம்பு கொஞ்சம் ஊத்துங்களேன். காவியா, உனக்கு பிடிச்ச குழம்பு செஞ்சிருக்கேன், மிச்சம் வைக்காம சாப்பிடணும், சரியா? சரிக்கா. பாவம், அப்படியே தூங்கிட்டானே. நாம வேற இங்க ஃபுல் கட்டிலையும் ஆக்குபை பண்ணிட்டோம்.
பகல் ஃபுல்லா வேற நமக்காக வேலை பார்க்கறான். டயர்ட் ஆயிட்டான் போல இருக்கே. கௌதம், உனக்கு தூக்கம் வருது தானே? போய் படுக்கலாம்ல. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, தூக்கம் வரல. சும்மா போன்ல வீடியோஸ் பார்த்துட்டு இருந்தேன். நீ படி, ஒன்னும் பிரச்சனை இல்ல. உனக்கு லைட் எரியறது ரொம்ப டிஸ்டர்பா இருக்கா கௌதம்? அதெல்லாம் ஒண்ணு இல்ல இந்திரா, நீ படி, ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. உனக்கு டிஸ்டர்பன்ஸா இருந்தா சொல்லு. நான் எப்பவும் போல பால்கனிலே போய் படிக்கிறேன். நீ ஏன் தேவையில்லாம கஷ்டப்படணும்? என்ன இந்திரா நீ, ஒரு டிஸ்டர்பும் இல்ல. இப்படியே நீ குனிஞ்சு படிச்சா உனக்கு முதுகெல்லாம் வலிக்கும். இரு. பாத்து. ஓகேவா? ம். இப்ப படி. உனக்கு முதுகும் வலிக்காது, காலும் வலிக்காது, டயர்டும் ஆகாது. தேங்க்ஸ் கௌதம், நீ எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ற. இப்ப எதுக்கு டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டு இருக்க? நீ அங்க கான்சென்ட்ரேட் பண்ணி படி. என்ன பத்தியெல்லாம் நீ யோசிக்காத. படி. இது வரைக்கும் இவன் கிச்சன் பக்கம் வந்ததே இல்ல. காஃபி போட்டிருக்கு, பிஸ்கட் வேற எடுத்து வைக்கிறான். இந்நேரத்துல இவன் யாருக்கு காஃபி எடுத்துட்டு போறான்? கௌதம், என்ன இதெல்லாம்? என்ன பண்ணிருக்க? இந்திரா IAS அவர்கள் இரவு முழுவதும் தூங்காமல் கண் விழித்து படிப்பதால் அவருக்கு குழம்பியும் மாச்சலும் எடுத்து வந்திருக்கிறேன். குழம்பினா காஃபின்னு தெரியும், மாச்சில்லானா? பிஸ்கெட்டுக்கு தான் தூய தமிழ்ல மாச்சல்னு சொல்லுவாங்க. ஓ சூப்பர். சரி, எனக்காக நீ ஏன் கௌதம் இவ்ளோ கஷ்டப்படுற? இதெல்லாம் சாதாரண ஹெல்ப் தான் இந்திரா. படிக்கும்போது பிரெயின் ஓவர் டைம் பண்றதுனால செம்மையா பசிக்கும். அதுவும் நீ படிக்கிறது எல்லாமே டஃப்பான சப்ஜெக்ட். பசிச்சா கான்சென்ட்ரேட் பண்ண முடியுமா? முடியாதுல்ல. அதனால தான் எடுத்துட்டு வந்தேன். So sweet of you கௌதம். காஃபி ஆற போது பாரு. குடிச்சிட்டு அப்புறமா படி. இரு, நானே கொடுக்குறேன். நல்லா இருக்கா? போதும் கௌதம்.
வயிறு ஃபுல்லாயிடுச்சு. நான் ஃப்ரெஷ்ஷாகவும் ஆயிட்டேன். இப்போ சூப்பராக படிக்க போகிறேன் பாரு. ம் குட். நான் இந்த ஸ்பிரிட்டுக்கு தான் எடுத்துட்டு வந்தேன். ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஸோ மச் கௌதம். நீ தேங்க்ஸ் சொல்லியே டைம் ஆக போகுது பாரு. ஒழுங்கா படி. அம்மா என்னம்மா இந்த நேரத்துல ஏதாவது பிரச்சனையா? கௌதம் ஹாலுக்கு வா. சரி வரம்மா. ஒரு நிமிஷம்.